எங்கள் மதம் உங்கள் மதம் என்று பல திரவாதம் இட்டு அறிவை விட்ட தோஷி. இது தெய்வம் அது தெய்வம் என்று நிலை கொள்ளாமல் இடழிந்திட்ட தோஷி. குங்கை நிமிர் மங்கையரை உற்று உற்று நோக்கி விழி குருடுபட்டுள்ள தோஷி. குடிகாரரோடு கள் கூடி குடித்து குலாவி திரிந்த தோஷி. கங்குல் பகல் உள்ளீரம் இன்றி உயிர் வதை செய்து கரிசமைத்து உண்ட தோஷி. காவலரை வஞ்சித்த தோஷி. நானாகலில் கருணை கொண்டு அமுதர் புகழும் செங்கழல் மதற்பினை அழித்து என்றும் ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வள சிவசுப்பிரமணியர் தேவே. வள்ளித்தாயின் பெருங்கருணையினாலும் பாம்பன் சுவாமிகளின் தவப் பயனாலும் உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் என்கிற திருப்பதிகத்தின் 39வது திருச்செயுளை இன்று நாம் சிந்திக்கிறோம். ஆன்மாவின் யாத்திரை 39. தத்துவமசி பயிற்சி பாதை 39. இனிக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவுக்கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே. இது எங்கள் தெய்வம், அது உங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கள் மதம் அது உங்கள் மதம் என்று இகழ்ந்து வாதம் செய்து அறிவு இழந்த குற்றமுடையவர்கள் இன்றைக்கி அதுதானே பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கள் தெய்வம் அது உங்கள் தெய்வம் என்று பல தெய்வ வழிபாடு செய்து பெருந்தெய்வமான உன்னை ஆன்மாவை உன்னை மட்டும் ஒரு தெய்வ வழிபாடாக தொழாத குற்றமுடையவர்கள். ஆன்மாவை தொழுது இருந்தாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். பெண்களின் மார்பகங்களை வெறித்து வெறித்து பார்த்து அறிவு கண் குருடன் ஆன குற்றம் உடையவன். குடிகாரர்களுடன் சேர்ந்து மது குடித்து குலாவி திரிந்த குற்றமுடையவன். இரவும் பகலும் அசைவ உணவுகளை சமைத்து உண்ட குற்றம் உடையவன். உயிர் வதை அப்படிங்கிற இடத்துல அது வருது, அதனால தான் அதை குறிப்பிட்டு சொல்கிறாரு. என்னை நம்பும் மேலதிகாரிகளுக்கு துரோகம் செய்து குற்றமுடையவன். என் மீது கருணை கொண்டு உனது திருவடியை எனக்கு அருளி அடிமை கொண்டு ஆழ்வாயாக அப்படின்னு வேண்டுறாரு. குருபரக்கண்ணி 37 இது ஷார்ட் வேர்ட் கொடுக்குறாரு. எல்லாமே பொய் அப்படின்றத இது தலைப்பு ஆகிடும். தன்னை பொதித்து இருக்கும் சட்டகமும் மித்தையனின் அந்நிய பண்டங்கள் நிலையாமோ குருபரணி.
தன்னை பொதித்து இருக்கும் சட்டகமும் மித்தையனின் அந்நிய பண்டங்கள் நிலையாமோ குருபரணி. உயிரை தன்னுள் வைத்து இருக்கும் உடம்பு பொய், அதுவும் உடம்பும் பொய் என்றால் நமக்கு அந்நியமாக உள்ள பொருள்கள் நிலையானவை ஆகுமா குருபரனேன்னு கேட்குறாரு. இந்த உயிர் உடம்பு வச்சுன்னுக்குது, இந்த உடம்பே பொய்ன்னு ஆயிடுச்சு. உயிரை தன்னுள் வைத்திருக்கும் உடம்பும் பொய் என்றால் நமக்கு அந்நியமாக உள்ள பொருள்கள் எல்லாம் பொய்யாகத்தானே போகும், அது நிலையானவை இல்லையே. இதுதாங்க இந்த சொல்கிறார். அதை நினச்சி இந்த 39வது திருச்செயில மனதில் பதிச்சு ஓதுவார் பாடலை முழுமையாக கேட்டு பாமன் சுவாமியோட வாக்குகளை உணர்ந்து எல்லாரும் வெற்றி பெறுமாறு அன்போடு வேண்டுகிறேன்.